14th sum. How will the following appear in final accounts of Parthandam Women Cultural Association? ஸோ இதில் வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி அப்பியர் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீ பார்த்த உடனே இது வந்து கன்சியூமபிள் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு ரீகால் ஆகணும். அதில் மெயினாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அந்த மெத்தட் உனக்கு என்ன ஆகணும்னா நீ ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரைட். ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆன் 1/4/2018 இது வந்துட்டு நமக்கு என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு. அதே மாதிரியே அடுத்து இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு டியூரிங் த இயர் 84,000 அது வந்து பர்ச்சேஸ். தென் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆன் 31/3/2019 10,000 இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். இப்போது இந்த சம்மை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பரான ஃபார்மேட் உனக்கு இருக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ், இன்கம் ருபீஸ் அப்படிங்கிறத கம்பல்சரி கொடுக்குறேன். இங்கே என்ன எழுதணும்? டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படிங்கிற வேர்டை நீ கண்டிப்பாக எழுதணும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 16,000 ப்ளஸ் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84,000. 16,000 ப்ளஸ் 84,000 எவ்வளோ வரும்? 1 lakh. அகைன் அதோட நீ என்ன பண்ணிக்க போகிறன்னா மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 10,000. அப்போ என்ன கிடைக்கும் பேலன்ஸ் உனக்கு? 90,000. அப்போ உனக்கு ஆன்சர் என்னன்னா 90,000 தான் உனக்கு இங்கே இருக்குது. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் டெபிட் சைடில் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ 90,000. புரியுதா? தென் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வரும்? க்ளோசிங் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய வேல்யூ வரும். அதை நீ அசட் சைட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிற. புரியுதா? ஸோ இவ்வளோதான் இந்த சம் 14th சம். ஓகேவா? ஃபைன்.